ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லிலியால் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம டயாங்கோட அன்ஷாட், அதாவது அதுக்குள்ளே செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடியில் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள், இல்லைனா புரியாது. ஓகே ஓகே. லாஸ்ட்டாக அந்த பாட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டேங்க கூட வந்து வெளியே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. அதோடு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் மார்னிங்கு அப்படியே எழுந்திரிச்சிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் ஷாப்புக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே அந்த பெயிண்ட் பண்ணி வச்ச பெயிண்டில் கொஞ்சம் ஏதோ பேலன்ஸ் இருக்குது போல். ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து 2 days கிட்ட அப்படி ஸ்கிப் ஆகுது. டயங்கும் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசலை, டயங்கும் ஃபோன் பண்ணி பேசலை, டயங்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி அது பேசலை, மெசேஜ் எதுவுமே கிடையாது, எதுவுமே பேசிக்கலாம் 2 பேரும். அப்படி தான் 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக அந்த கஸ்டமர் வந்துட்டு அவரோட ஆர்டர், அதாவது அந்த நீங்கள் ட்ராப் பண்ணதை வாங்க வர அந்த டே வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணுற டே வந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. என்ன பண்ணுறது நேரத்தில் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு நெரிசலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா என்னென்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது வந்துட்டு டைமுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா பேசி ரொம்ப 2 நாள் ஆகிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. அன்றைக்கி பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் பார்க்கல. சரி இப்போ பயமும் இருக்குது, அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒர்க்குக்கு போயிருப்பார் இல்லையா. ஸோ இப்போ அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணலாம், கால் பண்ணலாமா வேணாமா? ஐயோ ஒர்க்கில் இருப்பானே, இப்போ பண்ணி ஏதாவது திட்டி விட்டுட்டானா என்ன பண்ணுறது? சரி பண்ணுவோம், என்ன இருப்போது, திட்டுனா திட்டட்டும். இப்போ என்ன அதனால என்கிட்ட நல்லா பேசுகிறதே இவன் ஒருத்தன் தான். இவனும் கூட இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது. இவன் கூட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பரவாயில்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து இப்போ டைம் என்ன இருக்குன்னா ஒரு 1 o'clock இருக்கும். ஓகேயா, ஒரு எப்படி சொல்கிறது, லஞ்ச் பிரேக் மாதிரி அவருக்கு. அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு, நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவரும் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹலோன்றாரு. நீங்கள் வந்துட்டு ஹலோ டைம் ஃப்ரீயாக இருக்கியா, என்ன பண்ணிட்டுருக்க? சாப்பிட்டுட்ருக்கேன்டி. ஓ சாப்பிட்டுட்ருக்கியா, சாரி நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சொல்லு என்ன? இல்லை, இன்றைக்கி தான் அந்த கஸ்டமர் வந்துட்டு அவரோட ஆர்டரை வாங்கிட்டு போகிறதுக்கு வருவார். ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வர ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும். உன்னால் ஈவினிங் வர முடியுமா? சாரி எனக்கு ஒர்க் இருக்குதே. எத்தனை மணிக்கு வரணும்? 6:30 வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ அதுக்கு முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். சாரி ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக வர முடியாது. இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நீ கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்குமா, அதான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா. சரி நீ ஒர்க்கு பாரு. இல்லைடி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாரி நீ சாப்பிட்டு சரியா, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு அப்படி வைக்கிறீங்க. அவர் கட் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இவன் வேறு வரமாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஒரு 6:30 ஆகுது. அப்படியே அந்த முன்னாடி டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேபிளில் தான் அப்படியே வந்துட்டு உங்கள் ஒரு ஹேண்ட் அப்படியே வந்துட்டு ஊனிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே ஒரு சைடாக அப்படியே உங்கள் ஹேண்டில் வந்துட்டு அப்படி வச்சு தாங்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த டேபிளில் வந்துட்டு அந்த வெயிட்டுக்கு வைப்போம்ல, அந்த வெயிட் ஸ்டோன், அது பேப்பர் வெயிட்டு, அது வந்துட்டு வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா அப்படி உட்காந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது. ஸோ அதனால் அப்படி உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கீங்க. அது வரதுக்கு டைம் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே தான் சும்மா உட்காந்துட்ருப்பீங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிடவே இல்லை, நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே தான் விளாண்டுட்ருக்கீங்க. பார்த்தா ஒரு 6:30 போல் ஏதோ சவுண்டு கேட்குது.
நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, அந்த கஸ்டமர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க. பார்த்தா இந்த பெல் சவுண்டு, அதாவது டோரில் தான் அந்த பெல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க சரியா? ஸோ டோர் ஓப்பன் பண்ணாலே அந்த பெல் சவுண்ட் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அப்படியே சவுண்ட் கேட்க பார்த்தா அது காற்றுக்கு தான் லைட்டாக ஆடி இருக்குமா. ஸோ அதனால அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டீங்கச்சு. இந்த காற்று வேறு சதி பண்ணுது. நான் வேறு ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன், அந்த ஆள் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உங்கள் நெஞ்சில் அப்படியே கழிச்சிட்டு அப்பாடான்னு மறுபடியும் உட்காடுறீங்க. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. திடீர்னு பார்த்தா மறுபடியும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த கஸ்டமர் தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா அது நம்ம டயாங் தான் வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டயாங் நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல. சொன்னேன் தான், ஒர்க்கு முடிஞ்சிருச்சு வந்துட்டேன். நான் அவனும் 6:30க்கு ஒரு 7 ஆகுது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா 7 ஆகிடுச்சு, இன்னுமே இந்த கஸ்டமர் வரல. நீங்கள் சரி சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு இந்த சேரில் உட்கார்றாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன கொடுத்துட்டியா, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. அதாவது அந்த ஆர்டர் அந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டியா, கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை அவர் வாங்கவே வரல, இன்னும் வரவே இல்லை அந்த ஆள், என்னாச்சுன்னு தெரில, ஒரு வேலை ஏதாவது அவருக்கு ஒர்க்காக இருக்கலாம், அதனால் வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி வருவாரா இல்லை நாளைக்கு வருவாரான்னு தெரில, ஆனால் வரேன்னு தான் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே நார்மலாக ஏதோ பேசிகிட்ருக்கீங்க. அப்போ டைம் வந்து கேட்காரு, என்ன சாப்பிட்டியா, காஃபி ஏதாவது குடிச்சியா அப்படின்னு கேட்காரு. நீங்கள் இல்லை காஃபி நான் எப்போ குடித்தேன் நீ பார்த்தேன், நான் தான் காஃபி குடிக்க மாட்டேன் சொல்லிக்கல, திரும்ப காஃபின்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவர் சரி விடு டீ குடிச்சியா இல்லையா? இல்லை குடிக்கல. சாப்பிட்டியா? சாப்பிடல. எது சாப்பிட்லையா, என்ன சொல்கிற? இல்லைப்பா சாப்பிடல, ஆஃப்டர்நூன்லாம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதனால் எப்படி சொல்கிறது, எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு, சாப்பிட்றதெல்லாம் கிடையாது அவ்வளோவா. மார்னிங்கே அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதுவே பெரிய விஷயம் நான் மார்னிங் சாப்பிட்றது. அப்புறம் எங்க சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஏன் முறைக்கிறேன், இப்படி சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்காகுங்க? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதே, நல்லா தானே இருக்கேன். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கியோ. உன்னை ஃபுல் பாடி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன செக் பண்ணணும்? மெடிக்கல் செக்கப். எதுக்கு? இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்புல என்னென்ன பார்ட்லாம் டேமேஜ் ஆகி போயிருக்குன்னு தெரியலைல்ல, செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், பார்த்தாலே தெரியுது, அதான் எலும்புந்தோலுமாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேட்காரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இது எலும்புந்தோலுமா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு இந்த மாதிரி சதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை அப்படி காட்டுறீங்க. லைட்டாக உங்கள் கணத்தில் மட்டும் அப்படி கொஞ்சம் சதை இருக்கும், ஸோ அதை அப்படி காட்டுறீங்க. அவர் வந்து அப்படியே முறைக்காரு. அங்கே எல்லாருக்கும் தான் சதை இருக்கும் சரியா, அப்படியே ரொம்ப சதை அப்படியே தொங்கிடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பப்பியாகிட்ட பார்க்குறீங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க நார்மலாக. அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. இப்போ ஒரு 7:30 இருக்கும். அந்த கஸ்டமரும் வராரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு நினச்சிட்டு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே வந்துட்டு மேடம் பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சி சார், இருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே தான் போயிட்டு ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது பாக்ஸ்குள்ளே தான் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து எடுத்து அப்படி காட்டுறீங்க. அந்த ஆளும் அப்படியே வாங்கி பார்க்குறாரு. வாவ் மேம், உண்மையிலே சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க, அப்படியே ரொம்ப ரியலாக தெரியுது, எங்கள் அம்மா என் கூடயே நிற்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாரு. ஏன்னா அவங்க அம்மா தான் இறந்துருப்பாங்கள்ல. ஸோ அந்த பெயிண்டிங்கை பார்க்க அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. கண்ணெலாம் அப்படியே டீயர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் ப்ளீஸ் அழாதீங்க, அவ்வளோ நல்லா இல்லையா என்ன? ஐயோ மேம் நல்லா இருக்குது மேம், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பே பண்ணணும்? இல்லை சார் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பே பண்ணிட்டீங்க. பண்ணிட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ் மேம், அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே கிளம்ப போகிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அப்படியே இது மாதிரி என்ன நினச்சா தெரியல, ரிட்டன் வராரு. மேம் சொல்லுங்கள் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு லவ் பண்ணுறான், அவனோட லவ்வருக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கான். ஸோ நீங்கள் அவனுக்கும் கொஞ்சம் வரைஞ்சி கொடுக்க முடியுமா?
இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு உங்கள் மேலே ஒரு ஹோப் வந்துருச்சு. நீங்கள் அழகாக வரைவீங்க அப்படின்னு. ஸோ நான் அவனுக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். அவன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவான். நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் வரைஞ்சி கொடுக்க முடியுமா? ஷியோர் சார், கண்டிப்பாக வரைஞ்சி கொடுக்குறேன். சரிங்க, நாளைக்கு நான் அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன், ஓகே அப்படின்றாரு. நீங்களும் ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. அவரும் ஓகே மேம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டீங்க. ஐயா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே வந்துட்டு டேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி குதிக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே கடந்து குதிக்கிறீங்க. டேங்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. வா, உண்மையிலேயே நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணி அந்த குதிக்கிறீங்க. அந்த மனுஷன் தான் ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டாரு. நீங்கள் அப்படியே இப்போ தான் அவரை விட்டு அப்படி நவுண்டு வந்துட்டு நின்று அவரை அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏய் இட்டேன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் முன்னாடி உங்கள் ஹேண்ட் அப்படியே வேவ் பண்ணுறீங்க. அவர் அப்படி பார்க்காரு. என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிட்டார். நீங்கள் அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஐயோ எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. நான் வரவே வராதுன்னு நினச்சேன், நல்ல வேலை எனக்கு வந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐயோ எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவருக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. ஓகே. ஐயோ எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது தெரியுமா? உண்மையிலேயே நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவரை அப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. சரி டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போகலையா? போகணும் தான். இன்றைக்கி உன் கூட டின்னர் சாப்பிட்லான்னு நினச்சேன், உனக்கு வேண்டாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறாரு. நீங்கள் டக்குன்னு ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டிங்க. இது டின்னரா? ஏய் டின்னர் வாங்கி கொடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இன்றைக்கி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு விட மாட்டேறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறார் உங்களை பார்த்துட்டு. சரி டின்னர் சாப்பிட்லாம், அதுக்கு முன்னாடி சும்மா எங்கேயாவது போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம் சரியா அப்படிங்காரு. ஆமாம் போகலாமே, நல்லாயிருக்கும், எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி சிரிக்கிறீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்க. அவரும் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போகிறாரு. நீங்கள் ஷாப் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கூட அப்படி நடந்து தான் போயிட்டுருக்கீங்க. ஏதோ வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் ஒரு பீச் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. குதிச்சு போகிறீங்க. அவர் பின்னாடி கத்திக்கிட்டே இருக்காரு. ஒய்யான் இங்கே பாரு, குதிச்சுட்டே போவாத, வண்டிலாம் வருது, வண்டியில் போய் விழுந்துடாத, ஒழுங்கா போ, ஓரமாக போ அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைய இந்த கைட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் காலிலே வாங்கல, உங்கள் பாட்டுக்கு குதிச்சு போயிட்டுருக்கீங்க. அவர் ஒரு கட்டத்தில் கத்துறாரு, ஒய்யான் உனக்கு சொன்ன புரியாதா, ஓரமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படி எடுத்து அவர் பக்கமாக அப்படி ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. எதுக்கு இப்படி பண்ணுற? நான் என் பாட்டுக்கு தானே போகிறேன். ஆமாம் உன் பாட்டுக்கு தான் அப்படி போகிற, எவனாவது லாரி கொண்டு வந்து மேலே ஏற்றிட்டு போவான், அப்புறம் வலிச்சு தான் எடுக்கணும். எதுக்கு எப்போ பார்த்தாலும் திட்டுற? நான் திட்டுற மாதிரி நீ பண்ணுற ஒய்யான், ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே பாவமாக உங்கள் பாட்டு ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே சரின்னு அப்படியே பின்னாடி தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே தான் பீச் ரீச் ஆகிட்டிங்க. அந்த கடலெல்லாம் அப்படி வந்துட்டு வரும் இல்லையா? ஸோ வந்துட்டு அந்த வேவ்ஸில் போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நின்றுட்டு செம்ம ஆட்டம், நீங்கள் தான் செம்மையாக ஆட்டம் போட்டுருக்கீங்க. அவரெல்லாம் ஒரு ஓரமாக தான் நிற்காரு. நீங்கள் ஆனால் தண்ணிக்குள்ளே போயிட்டு நல்லா கால் ஃபுல்லாக நனைச்சி காலை மட்டுமா நினைக்கிறீங்க, உடம்பு ஃபுல்லாக நினச்சிட்டிங்க. ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. அப்படியே தண்ணியை தூக்கி அடித்து அவர் மேலேயும் கொஞ்சம் தண்ணி அடித்து விட்டு அவராது அப்படியே நோண்டுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் காலை நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கரைக்கு போயிட்டார். நீங்கள் கரை பக்கமே வரல, அந்த தண்ணிக்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவரும் வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் வர்ற ஐடியாலே இல்லை, நல்லா விளாண்டுட்டே இருக்கீங்க, தண்ணிக்குள்ளே ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. ஒய்யான் போதும் வெளியே வா. டயம் நீ ஏன் அங்கே போய் நிற்கிற, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் முறைக்கிறாரு. இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத, முறைக்காத, உள்ளே வா, நீ வந்து என் கூட விளையாடு, எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? தெரியும் சரி, ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. நாளைக்கு மூக்கை பிடிச்சி உறிஞ்சிக்கிட்டு இருப்ப பாரு, அப்போ தெரியும் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்கள் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விளாண்டுட்டே இருக்கீங்க. அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு. போதும் வெளியே வா போதும், நாளைக்கு உனக்கு சளி பிடிச்சிக்கும், சொன்னா கேளு, வெளியே வா போதும், இதுக்கு மேலே வேண்டாம், டைம் வேறு ஆயிடுச்சு, வெளியே வா
இங்கே பாரு பையன், கிட்டத்தட்ட 1/2 நீ தண்ணிக்குள்ளே தான் விளாண்டுட்டுருக்க, இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னும் உனக்கு கோல்டு தான் பிடிக்கும், வெளியே வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படியே உள்ளே வந்துட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே கிராப் பண்ணி கடகடன்னு அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டாரு. ஏன்ட்டேன் ஏன் இப்படி பண்ணுற, கை வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். வலிக்கட்டும் நான் பிடிச்சி கூட்டு வந்தேன், வா அப்படின்னு சொல்லி வெளியே அப்படியே கூட்டு வந்துட்டாரு. ஏன்டி இப்படி பண்ணுற, இங்கே பாரு உடம்பு பூரா ஈரமாக்கி இப்படி வெட்டாகி போயிருக்க பாரு, ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன் நாளைக்கு ஒரு கோல்டு தான் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் போதும் திட்டாத, இப்போ என்ன, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கோல்டெல்லாம் பிடிக்காது, சும்மா திட்டிக்கிட்டே இருக்கா. சரி ஸ்லிப்பரை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே செருப்பை போட சொல்கிறார். நீங்களும் அப்படியே காலை அந்த மண்ணெல்லாம் உதறிட்டு அப்படியே உங்கள் ஸ்லிப்பரெல்லாம் மாற்றிட்டு இப்போ அவர் கூட தான் அப்படியே போகிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே அந்த கரை பக்கம் வந்து அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அதாவது அந்த ஸ்டால் மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த ஸ்டால் பக்கமாக தான் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டாலை காட்டிட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பாயிண்ட் பண்ணி கை கட்டுறீங்க. அவர் வந்து அப்படி பார்க்காரு, என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படி தலையில் அடிச்சுட்டு, உனக்கு இங்கே எவ்வளவோ ஐட்டம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியல, இதுதான் தெரிஞ்சுதா, எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் பிடிக்கும், வாங்கி கொடு. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்கிட்டு 2 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்குறாரு. அவரோ தான் சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்து கேட்குறீங்க, நீ எதுக்கு இது வாங்கினா, நீ தான் வேறு ஏதாவது வாங்கியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த வாங்கினா, மூடிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிட்டாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த சைடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் வண்டி இந்த வேன்லலாம் வச்சு விற்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஸ் வேன் நிற்கிது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஐஸும் வேணும், வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே முறைக்கிறாரு உங்களை பார்த்து. நீங்கள் இப்போ எதுக்கு முறைக்கிற, இப்போ நான் ஐஸ் கேட்டுட்ருக்கேன், மணி எத்தனை தெரியுமா, 8:30 கிட்ட ஆகுது, இப்போ போய் ஐஸ் தின்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டிருக்கேன், அதுவே எனக்கு கோல்டு பிடிக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், இதில் ஐஸ் வேறு வேணும் நமக்கு, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது வேன், ஐஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஃபேஸை பார்க்குறீங்க, அப்படியே பப்பி ஐஸில் ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸில் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு மனுஷங்க லைட்டாக மெல்ட் ஆகிட்டாரு. ஏன்டி இப்படி பார்க்குற, ஐஸ் வாங்கி தர மாட்டியா, வேண்டாம் என் புரிஞ்சுக்கோ, கோல்டு பிடிக்கும், எனக்கு ஐஸ் வேணும், வேணாண்டி வேணாம் எனக்கு வேணும், சரி வாங்கி தரேன், இப்படி மூஞ்சி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே ஜாலியாகிட்டு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே தான் போயிட்டுருக்கீங்க, அந்த வேன் பக்கமாக தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து வேறு எதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அதில் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. வேறு எதாவது சாப்பிட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. சரி அப்போது எனக்கு இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கை காட்டுறீங்க. அது என்னென்னா அந்த மசால் பொரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேட் அந்த இதை வாங்கி கேட்குறீங்க. அவரும் அது வாங்குறாரு. ஒன்று மட்டும் வாங்கிட்டேன், 2எல்லாம் வாங்காத, நான் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் தான் வாங்குறாரு. அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்தா நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வாயில் வச்சுட்டு இன்னொரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அவர் வாய்க்கிட்ட அப்படியே நீட்டுறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா பார்க்குற, இந்தா சாப்பிடு. இல்லை அது எச்சு, ஐயோயோ ஆமாம்ல, இது நான் சாப்பிட்ட ஸ்பூனில், உனக்கு அதான் ஹெசிடேட் ஆகுதோ, சரி அப்போ வேறு ஸ்பூன் வாங்கிட்டு வா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்றாரு. நீங்கள் அப்புறம் என்ன, இந்த அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாய்க்கிட்ட அப்படி நீட்டுறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு மட்டும் அவரும் சாப்பிட்றாரு. நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றீங்க, அவருக்கு ஒரு வாய் விட்டுறீங்க. இப்படியே தான் சாப்பிட்றீங்க 2 பேரும். அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த ஐஸ் வண்டிக்கிட்ட தான் அப்படியே போகிறீங்க. அவரும் அப்படியே ஐஸ் வாங்குறாரு. உனக்கு என்ன ஐஸ் வேணும், எனக்கு பிஸ்தா வேணும். பிஸ்தாவா, அன்னைக்கு வேறு ஐஸ் தானே சாப்பிட்டேன், ஆமாம் அன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்டேன், இப்போ பிஸ்தா கேட்குற, அது அன்றைக்கி தான் பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்டேன்ல, ஸோ அதனால் இன்றைக்கி வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லி பிஸ்தா கேட்குறேன். ஐஸே சாப்பிட்டதில்லன்னு சொன்னேன். நான் சாப்பிட்ருக்கேன்ப்பா, ஒரே ஒரு டைம் ஃப்ரெண்டோடு சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, அவள் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி கொடுத்தா, அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் பட்டர்ஸ்காட்ச் அவங்க கூட சாப்பிட்டப்போ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. இப்போது பிஸ்தாவும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி தான், உனக்கு ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குன்னு தெரியுமா, தெரியுமே, ஆனால் சாப்பிட்டது தான் இல்லை, இனிமேல் தான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணணும் அப்படின்றீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஐஸ் வாங்குறாரு. அண்ணா ஒரு பிஸ்தா
அப்புறம் ஒரு மேங்கோ அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. இந்த குச்சி ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வாங்குறாரு. அப்படி வாங்கி உங்கள் கையில் அப்படி கொடுக்குறாரு. அவர் வந்து மேங்கோ வாங்கியிருப்பார். 2 பேரும் இப்போ அப்படியே தான் அதை சாப்பிட்டுட்டு எப்படி போயிட்டுருக்கீங்க, நடந்தான் போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு தான் நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே போகணும். ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஃப்ளேவரு. ஏய் டேம், என்ன பிஸ்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குடா. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பட்டர் ஸ்காட்சை விட இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் ஃபேவரட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஐயோ, நீ வேணா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்க்கிட்ட அப்படி நீட்டுறீங்க. அவரோடய ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்டி இப்படிலாம் பண்ணுறாங்க மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் என்னடா பார்க்குற, சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் வாய்க்கிட்டே கொண்டு போகிறீங்க. அவரும் சரி ஓகே அப்படிங்க மாட்டு அப்படியே லைட்டாக லிக் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்றாரு. நல்லா இருக்குதுல்ல, செமையாக இருக்குது, நீ இது வாங்கியிருக்கலாம், ஏன் மேங்கோ வாங்கினேன்? எனக்கு மேங்கோ தாண்டி பிடிக்கும். அப்படியா, சரி ஓகே, நீ அதை சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே அப்படி போகிறீங்க. உங்களை பார்க்க ரொம்ப க்யூட்டாக குட்டி குழந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குட்டி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே வர்றாரு. நீங்கள் அப்படியே முன்னாடி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் மறுபடியும் கத்திக்கிட்டே வர்றாரு. ஒய்யன் ஓடாத, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கேட்குறாளா? இல்லை, அவங்க பாட்டுக்கு கிட்டக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே தான் வெளியே போயிட்டீங்க, அதை பீச்சை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாரு. புக் பண்ணிட்டு அங்கே இருந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் இப்போது கூப்பிட்டு போயிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு தான் வந்து ஸ்டாப் ஆகுது டாக்ஸி. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. தேங்க் ஓகே பாய், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஃப்ரீ டைம் கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரீ டைம் இருந்தால் வா ஷாப் பக்கம். ஓகே ஓகேடி, சரி பார்த்து உள்ள போ. நான் போகிறேன்டா, நீ போடி, நான் போகிறேன் போன்னு சொல்கிறேன்ல அப்படின்றீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த டாக்ஸி அப்படியே மூவ் ஆகுது. அவரும் ஓகே பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே அந்த டாக்ஸியை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. தயாங், நீ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. என் லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் வருவாங்களான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை தெரியுமா? ஐ லைக் யூ டயாங். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனே தெரில, இந்த பாண்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் இருக்குமா, இல்லை வேறு எதுவும் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வழக்கம் போல் தான் வீட்டுக்குள்ளே போனதும் அவங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்குல்லையோ, அவங்க அம்மா தான் எதுவுமே பார்த்து வச்சுருக்க மாட்டாங்களே, நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே டயர்டாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் தான் பொத்துன்னு விழுறீங்க. அதே மாதிரி தான் சீலிங்காக அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படியே உங்கள் ஃபோனை டக்குனே கையில் எடுத்துட்டீங்க. அப்படியே வாட்ஸ்அப் தான் போகிறீங்க. போயிட்டு டேங்க் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த சேட்குள்ளே போயிட்டு அப்படியே அவருக்கு தான் மெசேஜ் போடுறீங்க, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டியா அப்படின்ட்டு. அவரும் வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு நான் சும்மா படுத்திருக்கேன், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அவரும் வந்துட்டு அப்படி கேஷுவலாக நானும் இப்போ தான் வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் நார்மலாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சாப்பிட்ட அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது டின்னரும் வந்துட்டு இடையில சாப்பிட்ருப்பீங்க ஓகே, அதுக்கப்புறம் தான் அப்படியே பீச் பக்கமாக போயிருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து அப்படி கேட்டுட்ருக்கீங்க, டின்னர் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க, அதான் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அந்த சாதோட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அவரும் ஒரு பக்கம் அவரோட அந்த கருத்தை சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு சாப்பாடை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வருது. சிரிக்கிற மோஜா வேறு அனுப்பிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா சிரிக்கிற மோஜா அனுப்புகிற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே டெக்ஸ்ட்டில் தான் போய்ட்டுருக்கு ஓகே. டெக்ஸ்ட்டில் வந்து கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு சாப்பாடே கட்டி சொல்கிறியே, அதான் கேட்டேன், அதான் சிரித்தேன் அப்படின்றாரு. நீங்கள் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சாப்பாடுக்கு ஒன்றும் செத்தவெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்கும், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக சொல்லிட்டுருக்கீங்க டெக்ஸ்ட்டே. அவர் அப்படி மறுபடியும் சிரிக்கிற மோஜா அனுப்புகிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாவது. இன்னொரு வாட்டி சிரிக்கிற மோஜா அனுப்புனா அப்புறம் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு சரி நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் நீங்கள் லைட்டாக சிரிக்கிற மோஜ் அந்த மாதிரி இருக்கும், க்யூட்டாக சிரிக்கிற மோஜ் அதெல்லாம் அனுப்புகிறீங்க. அவர் அப்படி பார்த்துட்டு
தூங்கலையா பையன்? தூங்கணும் தான் டயம். ஆனால் டைம் ஆகும். எனக்கு டக்குனு தூக்கம் வராது. இப்போ என்ன டைம்? 10:30க்கு மேலே ஆகுதா? 11 o'clock தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் மறுபடியும் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே தூங்குவையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குட் நைட் சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டு அப்படியே வச்சுருப்பாரு. நீங்களும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு அப்படியே சீரிங்க பார்க்குறீங்க. இந்த வாட்டி அதாவது எப்போவுமே அந்த சீரிங்க அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு மனசுலாம் ரொம்ப பாரமாக ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த டே வந்துட்டு உங்களுக்கு அப்படி இல்லை. ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ரொம்ப மனசே ஒரு மாதிரி லேஸான மாதிரி இருக்குது. அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலிங் அப்படியே அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு அந்த மாதிரி அப்படியே வந்துட்டு தூங்குறீங்க. ஸோ ஓகே ரமேஷ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டிலேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகே. இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியலை. எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகேயா? நீங்கள் வந்துட்டு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அடுத்த பார்ட் நான் போடவா வேணாமான்னு. இது நான் 2 ஷார்ட் 3 ஷார்ட்டோடு முடிச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு இது 3 ஷார்ட்டோட முடியாதோன்னு தோணுது. ஓகே பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு அந்த கேரக்டர் பற்றி எல்லாமே நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகேயா? எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி போங்க. ஓகே. ஓகேடா, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் வாட்சிங்டா. தேங்க்யூ. பாய்.